Praise Lord, my dear friends. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் கிறிஸ்துவுக்குள்ள நல்லா இருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு கூட உங்களுக்கு ஒரு பிளஸ்ஸிங்கான வார்த்தை கொண்டு வந்திருக்கேன். அது என்னன்னு பாப்போமா? சங்கீதம் 84:5 வசனம் இப்படியாவது சொல்லுகிறது, உம்மிலே பெலன் கொள்ளுகிற மனுஷன் பாக்கியவன். ஆமென். இந்த வசனத்திலும் கூட இன்றைக்கும் கூட நம்ம 2 விதமான பெலனை குறித்து பார்க்க போறோம். ஒண்ணு ஆவிக்குரிய பெலன், இன்னொன்னு உடல் ஆரோக்கியத்திற்கான பெலன். ஓகேவா மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்? ஆவிக்குரிய பெலன். ஒரு சில பேர் என்ன செய்வாங்க, ஆவியில எப்போதுமே ஒரு உற்சாகமா இருக்க மாட்டாங்க. பெலன் குன்றியே என்ன செய்வாங்க, காணப்படுவாங்க. வீட்டுல யாராச்சும் ஒரு சின்ன வார்த்தை சொல்லிட்டா கூட அவங்களுடைய இருதயம் என்ன செய்யும், சுக்குநூறா என்ன செய்யும், உடைஞ்சு போயிரும். இல்ல நம்ம போற வர இடங்கள்ல, இல்ல வேலை பார்க்குற இடங்கள்ல, நம்ம சபைக்கு போற இடங்கள்ல, இல்ல ஏதாச்சும் நம்ம நம்ம நண்பர்கள் மத்தியில, இல்ல நம்ம உற்றார் இப்படி உறவினர்கள் மத்தியில ஒரு சின்ன வார்த்தை அவங்கள நோக்கி வந்துட்டா கூட என்ன செய்வாங்க, அவங்க ஜெபிக்க முடியாம, வேற எந்த வேலைகளுமே செய்ய முடியாம, எந்த ஒரு வேதத்தை கூட வாசிக்க முடியாம ஒரு மூலையில போய் என்ன செய்வாங்க, ரொம்ப பெலன் குன்றி போய் காணப்படுவாங்க. இன்னும் ஒரு சில பேரு ஒரு இடத்துக்கு ஒரு வேலைக்கு போகணும் அப்படின்னா கூட என்ன செய்ய முடியாம ரொம்ப பெலன் குன்றி போய் இருப்பாங்க. அந்த வார்த்தையே திரும்ப திரும்ப என்ன செய்வாங்க, நம்மள இப்படி இவங்க சொல்லிட்டாங்களே, இப்படி நம்மள இவங்களை ட்ரீட் பண்ணிட்டாங்களே, நம்ம உறவினர்கள் என்ன செஞ்சுட்டாங்க, இந்த வார்த்தையை குறித்து நம்மள்ட்ட சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பலவீனமா இருப்பாங்க. இப்படி பலவீனமா நம்ம என்ன செய்யக்கூடாது, ஒருபோது இருக்கக்கூடாது. நமக்கு எப்போதெல்லாம் நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில பெலன் குன்றி நம்ம காணப்படுறோமோ, நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில சோர்வா ஜெபிக்காம பைபிள் வாசிக்காம இப்படி இருக்கவே கூடாது. உடனே என்ன செய்யணும், நம்மளுடைய ஜெப அறையில போய் கர்த்தருடைய சமூகத்துல உட்கார்ந்து ஜெபிக்கணும். ஏசப்பா எனக்கு பலப்படுத்துங்க, எனக்கு பலன் தாங்க, இந்த சோதனையை தாங்கக்கூடிய பலன் தாங்க, இந்த வார்த்தையை தாங்கிக்கக்கூடிய பலனை கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும், ஜெபிக்கணும். பாருங்க, வேதத்துல ஏசப்பா இந்த அகில உலகத்தையும் உண்டாக்கிய தேவாதி தேவன் மறுநாள் அவங்களை என்ன செய்ய போறாங்க, சிலுவையில அறைய போறாங்க. அப்போ கூட போய் அந்த கெத்செமனே ஜெபத்தோட்டத்துல போய் அதை எதிர்கொள்ளக்கூடிய பலனை எனக்கு தாங்க பிதாவே அப்படின்னு சொல்லி பிதாவை நோக்கி ஜெபிக்கிறாங்க. உடனே என்ன செய்யறாங்க, பரலோகத்திலிருந்து தேவ தூதர்கள் வந்து ஏசப்பாவை பலப்படுத்தினதா நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். அதனால ஒரு நாளும் நம்மளை சுற்றி நடக்கிற காரியங்களா இருக்கலாம், இல்ல ஒரு கடன் பிரச்சனையா இருக்கலாம், இல்ல ஒரு மன சோர்வா இருக்கலாம், நம்ம உற்றார் உறவினர்கள் நாங்க போகிற இடங்கள் வருகிற இடங்கள்ல நம்ம சந்திக்கிற பிரச்சனைகள் நிமித்தம் நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, மனசு சோர்வா போய் உட்காந்துடவே கூடாது. தேவ சமூகத்துக்கு ஓடி வந்து ஜெபிக்கும் பொழுது என்ன செய்வாங்க, ஏசப்பா நம்மளை அவங்களோட வார்த்தைகளை கொடுத்து என்ன செய்வாங்க, பலப்படுத்துவாங்க. இன்னும் ஏசப்பாக்காக எழும்பி நம்ம காரியத்தை நடப்பிக்கக்கூடிய அளவுக்கு நம்மளுக்கு என்ன செய்வாங்க, ஒரு மகா பெரிய பலனை நம்மளுக்கு கட்டளையிடுவாங்க. அது மாத்திரமல்ல, இன்னொரு பலன் சொன்னேன், உடல் ஆரோக்கியத்திற்கு அடுத்த பலன். நான் நிறைய இடங்களை நாங்க பார்த்திருக்கோம். உடல் ஆரோக்கியம்தான் எல்லாருடைய வீடுகள்லையும் மிகப்பெரிய மைனஸா இருக்குது. காலையில அதிகாலையில எழும்பணும்னு நினைப்பாங்க, ஆனா அவங்களால என்ன செய்ய முடியாது, எழும்ப முடியாது. நாளைக்கு இத்தனை மணிக்கு எந்திரிச்சு நான் அந்த ஆபீஸுக்கு போகணும், இந்த வேலையை முடிக்கணும் அப்படின்னு முத நாள் என்ன செய்வாங்க, உட்காந்து டைம் டேபிள் போடுவாங்க. ஆனா அந்த டைம் டேபிள் பிரகாரம் அவங்களால என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது. சாதாரண தன்னுடைய வீட்டு வேலைகள், அன்றாட வீட்டு வேலைகளை கூட என்ன செய்ய முடியாது, அநேகர் செய்ய முடியாம கஷ்டப்படுறாங்க. மாடிப்படி ஏறினா கூட என்ன செய்யுது, அவங்களுக்கு மூச்சு வாங்குது. இன்னும் ஒரு சில பேரு எந்த உடம்புல அவங்களுக்கு வியாதி இருக்காது, ஆனா என்ன செய்யும், ஏதாச்சும் ஒரு வியாதி வந்துகிட்டே இருக்கும். டாக்டர்ஸ் எல்லாம் போய் காமிப்பாங்க, ஆனா எதுவுமே இல்லை, நீங்க நல்லா தானே இருக்கீங்க அப்படிம்பாங்க. ஆனா இன்னும் ஒரு சில பேர் சுகர், இன்னும் ஒரு சில பேர் என்ன செய்வாங்க, பிரஷர், இன்னும் ஒரு சில பேர் என்ன செய்வாங்க, ரத்தமே இல்லாம இருப்பாங்க. ஏன்னா அதுக்கு நீங்க சொல்லலாம், ரத்தம் ஊறுறதுக்கு நம்ம சத்து மாத்திரை வாங்கி சாப்பிடலாம், நம்ம நிறைய ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம், நம்ம நிறைய காரியங்கள் சாப்பிடலாம், மீன் கறி சாப்பிடலாம் அப்படின்னு நினைக்கலாம். ஆனாலும் அந்த மீன் கறி வாங்க முடியாம கூட எவ்வளோ பேர் கஷ்டப்படுவாங்கல்ல. அந்த 10 ரூபாய்க்கு ஒரு கொய்யாப்பழம் வாங்கி சாப்பிட கூட அவங்களால என்ன செய்ய முடியாது. இப்படி ஆய்ப்பட்ட சூழ்நிலையில இருக்கும் பொழுது இதே பலவீனத்தோட தான் நான் இருக்கணுமான்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க. ஒரே ஒரு வழி இருக்கு. என்ன வழி தெரியுமா? தேவ சமூகத்துல காத்திருந்து ஜெபிக்கும் பொழுது ஏசப்பா வைராக்கியமான நம்மளுடைய ஜெபத்தை என்ன செய்யறாங்க, ஏசப்பா எதிர்பார்க்கிறாங்க. ஏசப்பா நீங்க என்னை பலப்படுத்துங்கப்பா, நீங்க எனக்கு பலனை தாங்கப்பா. நான் ஏப்பா ரத்த சோகையோட இருக்கணும், நான் ஏப்பா ரத்தம் இல்லாம இருக்கணும், நான் ஏப்பா மூச்சு வாங்குறதோட இருக்கணும், நான் ஏப்பா இந்த பலவீன படுக்கையிலேயே நோயின்னு என்ன செய்யணும், படுத்திருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க ஏசப்பா கிட்ட பலனை கேட்கும் போது ஏசப்பா என்ன செய்வாங்க, நிச்சயமா உங்களுக்கு உடல் ஆரோக்கியம்
ஆரோக்கியத்துல இருந்து என்ன செய்வாங்க, பலனை கொடுப்பாங்க, பலப்படுத்துவாங்க. ஒரு காண்டாமிருகத்தை போல உங்களுக்கு என்ன செய்யும், பலன் கிடைக்கும். என்ன செய்வாங்க, நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமா இருக்கிறார்கள் நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். அப்ப சிங்கத்தை போல காண்டாமிருகத்தை போல ஒத்த பலனை என்ன செய்வாங்க, நம்மளுக்கு கொடுப்பாங்க. ஓகேவா மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்? அதனால நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையா இருக்கட்டும், உடல் ஆரோக்கியத்திற்கு அடுத்த காரியமா இருக்கட்டும், வைராக்கியமா ஜெபம் பண்ணுங்க. நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் கட்டப்படும். நம்ம ஆரோக்கியத்தையும் பழங்களோ, மருந்து மாத்திரைகளோ, விட்டமின் மாத்திரையோ, டேப்லெட்டோ, நட்ஸோ அதெல்லாம் எதுவும் சாதிக்க முடியாத தேவாதி தேவன், ராஜாதி ராஜன், அவருடைய ரத்தத்தினால நம்ம ரத்தத்தை என்ன செய்ய முடியும், வர்த்திக்க பண்ண முடியும். ஏன்னா கல்வாரி சிலுவையில நம்மளுடைய நோய்களை எல்லாம் ஏசப்பா அன்றைக்கே என்ன செஞ்சுட்டாங்க, சுமந்து தீர்த்துட்டாங்க. அதனாலதான் ஏசப்பா இன்றைக்கு நம்மளை குறித்து இந்த வசனம் சொல்லியிருக்காங்க, உண்மையிலே பலன் கொள்கிற மனுஷன் பாக்கியவன். ஓகேவா மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்? அதனால ஒவ்வொரு நாளும் சோர்வில்லாம ஜெபிங்க, வேதம் வாசிங்க, தேவ சமூகத்துல காத்திருந்து வைராக்கியத்தோட நீங்க என்ன செய்யுங்க, விண்ணப்பம் பண்ணுங்க. நீங்க அப்படி விண்ணப்பம் பண்ணும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு ஆவிக்குரிய பலனையும் கொடுப்பாங்க, உடல் ஆரோக்கியத்திற்குரிய பலனையும் கொடுப்பாங்க. ஓகே மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய நாளின் கூட இந்த வேத வசனத்தின்படி கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் கொடையா ஆசீர்வதிப்பாராங்க. அது மாத்திரமல்ல மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், எங்களுடைய சேனல்ல வருகிற தேவ செய்தியை நீங்க தினந்தோறும் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா எங்க சேனலை என்ன செய்யுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஆமென்.